அடுத்து 7வது அனுகிரகம். போர் தொடங்கியாச்சு. குருக்ஷேத்திரம் 18 நாள் யுத்தத்துல முதல் நாள் யுத்தம். இந்த பக்கம் 7 அக்ஷௌகிணி பாண்டவ சேனை அணிவகுத்து நிற்கிறது. அந்த பக்கம் 11 அக்ஷௌகிணி கௌரவ சேனை அணிவகுத்து நிற்கிறது. பார்த்த சாரதியாகிய கண்ணன் தேரோட்டி கொண்டு வருகிறான். பின்னாடி அர்ஜுனன் அமர்ந்திருக்கிறான். அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணன் சொல்றான், சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே சுதா. கண்ணா, 2 சேனைகளுக்கும் நடுவுல இந்த தேரை நிறுத்து. 2 பக்கமும் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நான் ஒரு தடவை பாத்துக்கிறேன். கண்ணன் கொண்டு வந்து நிறுத்துறான். 2 பக்கமும் பார்க்கிறான் அர்ஜுனன். 2 பக்கம் பார்த்தா அவன் யானை, குதிரை, தேர், காலாட்படையெல்லாம் பார்க்கல. தன்னுடைய உறவுக்காரர்கள், நண்பர்கள், மாமன்மார்கள், பெரியப்பன் சித்தப்பன்மார்கள், பங்காளிகள், நண்பர்கள், ஆச்சாரியர்கள், இவர்களை பார்க்கிறான். தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்தகா பித்ருநத பிதாமகான் ஆச்சாரியான் மாதுலான் பிராத்ருன் புத்திரான் பௌத்ரான் சகின்ஸ்ததா ஸ்வசுரான் சுகிருதச்சைவ சேனையோர் உபயோர் அப்பி. 2 சேனையிலையும் மீண்டும் மீண்டும் பார்த்தா எல்லாம் சொந்தக்காரங்க, உறவினர்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள். இப்ப அர்ஜுனா யோசிக்கிறான், இவர்களை கொன்றாலன்றி நமக்கு வெற்றி கிடையாது, இவர்களை பலி கொடுத்தாலன்றி வெற்றி கிடையாது. இப்படி ஒரு போர் தேவையா? அவனுக்கு உடல் நடுக்குகிறது. காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத்து துவச்சைவ பரிதக்கியதே நசசக்னோமி அவஸ்தாத்தும் பிரமதீவச்ச மே மனஹா. அவன் கையில் இருந்து காண்டீவம் நழுவி விழுகிறது. அவன் உடல் அப்படியே தகிக்கிறது. அவனால நிக்க முடியல. மனம் சுழல்கிறது. ஐயோ, இப்படி ஒரு யுத்தம் தேவையா? இத்தனை பேரை கொல்லணுமா? பின்வாங்கலாமான்னு நினைக்கிறான். அதே சமயம் நம்மளை நம்பி இவ்வளவு பேர் வந்த நிலையில இந்த போர்ல இருந்து பாதியில பின்வாங்க முடியுமா? புரியல. அப்ப தர்மத்துக்காக சண்டை போடுறதா அல்லது பின்வாங்குவதா, என்ன செய்வதுன்னு புரியாம கண்ணன் திருவடியில சரணாகதி பண்றான். கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவஹ பிருச்சாமி த்வாம் தர்ம சம்மூட சேதாக யச்ரேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதி மாம் துவாம் பிரபன்னம். கிருஷ்ணா, தர்மம் எது அதர்மம் எதுன்னு தெரியலடா, எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியல, நீ வழிகாட்டுன்னு சரணாகதி பண்ணினான். அந்த அர்ஜுனனுக்காக கண்ணன் பகவத்கீதைய உபதேசிக்கிறான். ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி. போர்க்களத்துல அவனே சண்டைக்கு தயாரா இருக்கும் போது கேள்வி கேட்கிறான். சுருக்கமா சண்டை போடுன்னு சொல்லி முடிக்காம இவர் எதுக்கு 700 ஸ்லோகம் பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்லணும்?